இருந்து வம்சாவளியா நம்ம கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம். இதான் இந்து மதத்துல. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நீரை வருணனாவும் இந்திரனாவும் பஞ்சபூத சக்தியில ஒன்னாவும் நம்ம கடவுளா வணங்குறோம். இந்த நீர் இல்லாம நம்மளால இருக்க முடியாது. இதுல திருவள்ளுவர் வான்சிறப்பு அப்படின்ட்டு ஒரு அதிகாரமே எழுதுறாரு. என்னதுன்னா, அதுல ஒரு குறள் சொல்றேன். நீரின்றி அமையாது உலகு, யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு அப்படின்றாரு. அப்படின்னா நீர் இல்லாம இந்த உலகமே இருக்காது. மழை இல்லாம யாருமே ஒழுக்கமாவே இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு திருக்குறள் எழுதுறாரு. இதே மாதிரி நம்ம திருப்பாவையில பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டாள் நாச்சியார் நம்ம பெருமாளை வர்ணிச்சு எழுதுறாங்க. பெருமாள் எங்க இருக்காரு? பார்க்கடல்ல இருக்காரு. பார்க்கடல் என்னது? தண்ணி. அந்த தண்ணியில தான் பெருமாளே இருக்காரு. இப்போ அந்த பெருமாளை வர்ணிச்சு பாடுற மாதிரி எல்லா பாடல்லையும் நீர், தண்ணீர் அப்படின்ற வார்த்தையே கண்டிப்பா இருக்கும். இதுல முக்கியமான பாடலா 4ஆம் பாடல் ஆழிமழை கண்ணா அப்படின்ற பாடல்ல இந்த வாட்டர் சைக்கிளையே சொல்லியிருக்காங்க. இந்தியால இத பத்தின